புதன் மே 2, 1883 மாலை 5 மணி. நந்தன்பகானில் உள்ள பிரம்மசமாஜ கோவிலில் குருதேவர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். பிரம்மசமாஜ அன்பர்களும் உடன் இருந்தனர். அவருடன் ராக்கால், மா முதலியோரும் இருந்தனர். காசீஸ்வர் மிஸ்ரரின் வீடு அங்கு இருந்தது. அவர் உதவி நீதிபதியாக இருந்தவர். ஆதி பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். அவர் தன் வீட்டு மாடியில் உள்ள பெரிய அறையை வழிபாட்டு அறையாக வைத்திருந்தார். அடிக்கடி பக்தர்களை அழைத்து விழா நடத்துவார். இப்போது அவர் உயிருடன் இல்லை. அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீநாத், யக்ஞநாத் இருவரும் சிறிது காலம் விழாக்களை நடத்தி வந்தனர். அவர்கள்தான் இப்போது குருதேவரை வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தனர். வீட்டிற்கு வந்ததும் குருதேவர் முதலில் கீழ்த்தளத்தில் உள்ள ஓர் அறையில் சென்று அமர்ந்தார். பிரம்மசமாஜ பக்தர்கள் ஒவ்வொருவராக அங்கு வந்து சேர்ந்தனர். டாகூர் வம்சத்தை சேர்ந்த ரவீந்திர டாகூர் முதலிய பக்தர்களும் அங்கு வந்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரும் பக்தர்களும் மாடியில் உள்ள வழிபாட்டு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அறையின் கிழக்கு பாகத்தில் வழிபாட்டு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. தென்மேற்கு பக்கத்தில் ஒரு பியானோ இருந்தது. வடபகுதியில் சில நாற்காலிகள் இடப்பட்டிருந்தன. அதற்கடுத்து வீட்டினுள் செல்லும் வழி இருந்தது. மாலையில் விழா ஆரம்பமாயிற்று. ஆதி பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த பைரவ பந்தோ உபாத்தியாயர் ஓரிரு பக்தர்களுடன் மேடை மீது அமர்ந்து வழிபாட்டை நடத்துவார். கோடைக்காலம். பக்தர்கள் கீழ்முற்றத்திலும் வராந்தாவிலும் உலவிக் கொண்டிருந்தனர். ஜானகி கோஷாலும் மற்றும் சில பக்தர்களும் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தனர். தெய்வீக விஷயங்களை அவரிடமிருந்து கேட்க அனைவரும் ஆவல் கொண்டிருந்தனர். அறையில் நுழைந்த குருதேவர் முதலில் மேடையை நோக்கி வணங்கிவிட்டு அமர்ந்தார். பிறகு ராக்கால், மா முதலியோரை பார்த்து பேசலானார். பிரம்மசமாஜ கோயிலை வணங்குவதால் என்ன பலன் என்று நரேந்திரன் ஒரு சமயம் என்னை கேட்டான். கோயிலை கண்டால் இறைவனை பற்றிய எண்ணம் மனதில் எழுகிறது. விழிப்புணர்ச்சி உண்டாகிறது. எங்கே அவரை பற்றி பேசுகிறார்களோ அங்கே அவர் எழுந்தருள்கிறார். அங்கே எல்லா தீர்த்தங்களும் கூடுகின்றன. இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கும்போது மனத்தில் இறைவனை பற்றிய எண்ணங்களே எழுகின்றன. ஒரு பக்தன் கருவேல மரத்தை கண்டதும் பரவச நிலையை அடைந்தான். ஏனெனில் அந்த மரத்திலிருந்துதான் ராதாகாந்தர் கோவில் தோட்டத்திற்கான கோடாரியின் கைப்பிடி செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு பக்தன் தனது குரு வசிக்கும் பகுதியை சேர்ந்த மக்களை கண்டாலே பரவச நிலை அடைந்து விடுவான். அவ்வளவு குரு பக்தி. மேகத்தையோ நீல துணியையோ படத்தையோ கண்டால் போதும், ராதையிடம் கிருஷ்ணனின் உணர்வு கிளர்ந்தெழுந்துவிடும். பித்து பிடித்தவளைப் போல் எங்கே என் கிருஷ்ணன் என்று இங்குமங்கும் ஏக்கத்துடன் தேடுவாள். ஜானகி கோஷால் கேட்டார், பித்து பிடிப்பது நல்லதல்லவே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்ன அப்படி சொல்கிறாய்? அது என்ன உலகியல் பொருட்களை நினைத்து அறிவு மயங்குகின்ற பித்தா? பகவானை சிந்திப்பதால் ஏற்படுகின்ற பித்து இது. பிரேமை பித்து, ஞான பித்து என்றெல்லாம் நீ கேட்டதில்லையா? பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், இறைவனை எவ்வாறு பெறலாம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரை நேசிக்க வேண்டும். மேலும் இறைவனே உண்மை, உலகம் நிலையற்றது என்பதை இடைவிடாமல் ஆராய வேண்டும். அரச மரம்தான் உண்மை, அதன் பழம் 2 நாட்களுக்கு மட்டுமே. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், காமம், கோபம் முதலிய பகைவர்கள் உள்ளனரே, என்ன செய்வது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த 6 பகைவர்களின் போக்கையும் இறைவனிடம் திருப்பிவிடு. ஆன்மாவுடன் கலந்து ஆனந்தம் அடை. இதுதான் காமம். இறைவனை அடையும் வழியில் நம்மை தடுப்பவர்களிடம் கோபம் கொள். அவரை அடைய வேண்டும் என்ற பேராசை கொள். எனது எனது என்று கூற வேண்டுமானால் கடவுளையே அதற்கு அடிப்படையாக்கிக் கொள். உதாரணமாக, எனது ராமன், எனது கிருஷ்ணன் என்று சொல். அகங்காரம் கொள்ள வேண்டுமானால் விபீஷணனைப் போல் நான் ராமனை வணங்கியுள்ளேன், இந்த தலை வேறு யாரையும் வணங்காது என்ற அகங்காரம் கொள். பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், எல்லாம் இறைவன் செயலாகுமானால் பாவத்திற்கு நான் பொறுப்பாளி அல்லவே? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார், துரியோதனனும் இப்படித்தான் சொன்னான். ஹே கிருஷ்ணா,
என் இதயத்தில் இருக்கின்ற நீ எப்படி என்னை செய்விக்கிறாயோ அப்படியே நான் செய்கிறேன் என்றான் அவன். இறைவன்தான் எல்லாம் செய்பவர், என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற திட நம்பிக்கை இருப்பவனால் பாவ செயல்கள் செய்ய முடியாது. நாட்டியம் ஆடுவதை கற்றுத் தேர்ந்தவள் தாளம் தவறை ஆடவே மாட்டாள். உள்ளம் தூய்மை அடையாவிட்டால் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே வராது. பிறகு குருதேவர் பூஜை அறையில் இருந்தவர்களை பார்த்து பேசலானார். இடையிடையே இவ்வாறு ஒன்று கூடி இறைவனை பற்றி பேசுவதும் அவருடைய பெயரையும் மகிமையையும் பாடுவதும் மிகவும் நல்லது. ஆனால் உலகியல் மனிதர்களின் பக்தி கண நேரத்திற்கே. பழுக்க காய்ச்சிய இரும்பின் மீது விழுந்த நீர்த்துளி எவ்வளவு நேரம் தங்கியிருக்குமோ அவ்வளவு நேரத்திற்கே. அப்போது வழிபாடு ஆரம்பமாகியது. பிரம்மசமாஜ பக்தர்கள் மேடைக்கு அருகில் கூடியிருந்தனர். பிரம்மசமாஜ பெண்களில் சிலர் அறையின் வடக்கு பகுதியில் நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் கைகளில் பாட்டு புத்தகங்கள் இருந்தன. பியானோ, ஹார்மோனியம் இவற்றின் இசையுடன் பிரம்ம சங்கீர்த்தனம் ஆரம்பித்தது. குருதேவர் பாட்டை கேட்டு அளவில்லா ஆனந்தமடைந்தார். வரவேற்பு, பிரார்த்தனை, வழிபாடு என்று விழா தொடங்கியது. மேடை மீது அமர்ந்திருந்த ஆச்சாரியர்கள் வேத மந்திரங்களை ஓதத் தொடங்கினர். ஓம் பிதா நோ அசி, பிதா நோ போதி, நமஸ்தே அஸ்து, மாமா ஹிம்சி. நீ எங்கள் தந்தை, எங்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. உனக்கு எங்கள் வணக்கம், எங்களை அழித்து விடாதே. பிரம்ம பக்தர்கள் ஆச்சாரியருடன் ஓதினார்கள். ஓம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி, சாந்தம் சிவமத்வைதம், சுத்த மாபாவித்தம். பரம்பொருள் உண்மை வடிவினர், அறிவு வடிவினர், எல்லையற்றவர், ஆனந்தமயமாக அழிவற்றவராக அவர் பிரகாசிக்கிறார். அவர் அமைதிமயமானவர், மங்களமயமானவர், ஒன்றேயானவர், தூயவர், பாவத்தின் நிழல் கூட படியாதவர். பின்னர் ஆச்சாரியர்கள் துதிக்கத் தொடங்கினர். ஓம் நமஸ்தே சதேதே ஜகத் காரணாய, நமஸ்தே சிதே சர்வ லோகாஸ்ரயாய. உண்மை வடிவானவரே, உலகிற்கு காரணமானவரே, அறிவு வடிவினரே, அனைவருக்கும் புகலிடமானவரே, உமக்கு வணக்கம். துதி முடிந்ததும் பண்டிதர்கள் பிரார்த்தனை செய்தனர். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, ஆவீராவீர்மா ஏதி, ருத்ரயத்தே தக்ஷிணம் முகம், தேனமாம் பாகி நித்தியம். உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வாய், இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல்வாய், மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருநிலைக்கு அழைத்து செல்வாய், எனது அகமும் புறமும் எழுந்தருள்வாய். ஹே ருத்ரா, கருணை நிறைந்த உனது முகத்தால் என்னை காத்தருள்வாய். துதி, பிரார்த்தனை முதலியவற்றை கேட்டு குருதேவர் பரவசமடைந்தார். பின்னர் ஆச்சாரியர் ஒருவர் சொற்பொழிவு செய்தார். வழிபாடு நிறைவுற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு பூரி, இனிப்பு முதலியவை வழங்க ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் பிரம்மசமாஜ பக்தர்கள் பலர் கீழே சென்று வராந்தாவிலும் முற்றத்திலும் ஓய்வெடுத்தனர். இரவு 9 மணி. குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர்கள் வந்திருந்த பக்தர்களை உபசரிப்பதில் குருதேவரின் விஷயம் எதையும் கவனிக்க முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்கால் முதலியவர்களிடம் கூறினார், என்னடா இது, யாரும் நம்மை கூப்பிடவில்லையே. ராக்கால் கோபத்துடன், சுவாமி வாருங்கள், தட்சிணேஸ்வரத்திற்கு போய்விடலாம் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, சற்று பொறு, வண்டி வாடகை 3 ரூபாய் 2 அணா. அதை யார் கொடுப்பது? கோபப்பட்டால் முடியாது. கையில் தம்பிடி காசு இல்லை. கோபம் மட்டும் இருந்து என்ன பயன்? மேலும் இந்த இரவில் எங்கே போய் சாப்பிடுவது? நீண்ட நேரத்திற்கு பிறகு சாப்பிட இலை போடப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. சாப்பாட்டிற்கு பக்தர்களை அழைத்தனர். இந்த கூட்டத்தில் குருதேவர் ராக்கால் முதலியவர்களுடன் உணவு உட்கொள்ள மாடிக்கு சென்றார். அந்த கூட்டத்தில் இடம் கிடைக்கவில்லை. கடைசியில் கஷ்டப்பட்டு குருதேவரை ஒரு மூலையில் உட்கார செய்தனர். ஆனால் அந்த இடம் அசுத்தமாக இருந்தது.
ஒரு சமையற்காரை கூட்டு பரிமாறினாள். குருதேவரால் அதை சாப்பிட முடியவில்லை. சிறிது பூரியை உப்பில் தொட்டு கொண்டு சாப்பிட்டார். சிறிது இனிப்பும் எடுத்துக்கொண்டார். குருதேவர் கருணை கடல். வீட்டு சொந்தக்காரர்கள் இளம் வயதினர். அவர்கள் தம்மை சரியாக கவனிக்கவில்லை என்பதற்காக அவர்களிடம் கோபம் கொள்வாரா என்ன? அவர் அந்த வீட்டில் உணவு உட்கொள்ளாமல் போவாரானால் அது அவர்களுக்கு அமங்கலமாக முடியும். மேலும் இந்த வழிபாடெல்லாம் இறைவனின் திருப்பெயரில் செய்யப்பட்டவை அல்லவா? உணவு முடிந்ததும் குருதேவர் வண்டியில் உட்கார்ந்தார். வண்டி வாடகை யார் கொடுப்பார்? வீட்டுக்கு சொந்தக்காரரை காணவே முடியவில்லை. பின்னாளில் குருதேவர் சிரித்துக்கொண்டே அதை பற்றி பக்தர்களிடம் கூறினார். வண்டி வாடகையை கேட்க சென்றபோது முதலில் திட்டினார்கள். பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு 3 ரூபாய் கிடைத்தது. மீதி 2 அணா கொடுக்கவில்லை. அதை கேட்டபோது அதுவே போதும் என்று கூறிவிட்டார்கள்.